வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பி இக்ஃபிர் லனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தன்பின் ஹதியத்தின் வ அத்தூபு இலைஹ். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கி வ ரிதா நஃப்ஸி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜிஉஸ் ஸலாம் வ தபாரக்த ஹய்யினா பிஸ் ஸலாம் வ தகில்னல் ஜன்னத யா ரப்பத் தாரஸ் ஸலாம். அல்லாஹும்ம சல்லிம் ஃபீ தீனினா வ துன்யானா வ ஃபீ அஹ்லினா வ மாலினா வ ஃபீ ஸாயிரில் அமாலி துன்யா வல் ஆஹிரா அமலன் சாலிஹன் முபாரக்கன் யா அர்ஹமர் ராஹிமீன். அம்மா பஅத். வரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. اللَّهُ يَسْتَهْزِئُ بِهِمْ وَيَمُدُّهُمْ فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ. وَإِذَا خَلُّوا إِلَى شَيَاطِينِهِمْ يعني رؤوسهم من الكفر من اليهود الذين يأمرهم بالكذب وخلاف ما جاء به الرسول. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, நாமெல்லாம் அருளும் பொருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் நிஅமத்தும் நிறைந்த அல்ஹம்துலில்லாஹ் லாக் லாக் சுக்கூர் ரஹ்மத்தை அடைந்து ரஹ்மத்தை முழுமையாக பெற்று மஃபிரத்துடைய முதல் நாளிலே முதல் நோன்பிலே அமர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு 11வது நோன்பு. மஃபிரத்துடைய முதல் நாள். ரஹ்மத்துடைய 10 முடிந்து மஃபிரத்துடைய அடுத்த 10 நம்மை தொட்டு இருக்கின்றது. நாம் அதனுள் சென்றிருக்கின்றோம். ரஹ்மத் என்றால் அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீனுடைய ரஹ்மத்தை நிறைந்து ரஹ்மத்தை அள்ளி கொடுன்னு கேட்குறோம். இரண்டாவது பத்தில் முதல் நாளில் அல்லாஹும்ம ஃபில்லனா
இரட்சகா எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ வேணுமென்றோ இரவிலோ பகலிலோ உள்ளத்திலோ நஃப்ஸிலோ உள்ளுறுப்பிலோ வெளியுறுப்பிலோ காதிலோ கண்ணிலோ உடம்பில் எந்த ஜுசுவானாலும் அந்தந்த அவயவங்களிலிருந்து ஹதாயானா எங்களுடைய பாவத்தை மன்னி. அல்லாஹும்ம ஃபிர்லனா ஹதாயானா எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் நீ மன்னி. குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் எங்களிலே சூழ்ந்திருக்கின்ற எல்லா பாவங்களையும் மன்னி. நீதான் எங்களுடைய ஆலமீன், எங்களுடைய இரட்சகன், நீதான் எங்களுடைய எஜமான். ஆகவே எங்களுடைய பாவங்களை அல்லாஹும் மஃபிர் துனூபனா ஹதாயானா எங்களுடைய குற்றங்கள் பாவங் சுமைகளை ரப்பே ரப்பில் ஆலமீனை நீ மன்னித்து விடு என்று நாம் அல்லாட்ட கேட்கிறோம். இது தௌபாவுடைய நாட்கள். அல்லாஹ் தனது அருள்மறையிலே கூறும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா ஐயுஹல்லதீன ஆமனு மெய் நல்லடியார்கள் மூமின்கள் விசுவாசிகளே தூபு இலல்லாஹி ஜமீஆ நீங்கள் அல்லாட்ட ஒன்று சேர்ந்து எல்லாம் பாவத்திற்காக நீங்கள் அழுது புலம்பி மன்னிப்பு கேளுங்கள். ஒரு ஆயத்தில் சொல்கிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா ஐயுஹல்லதீன ஆமனு மெய் விசுவாசிகளே கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா கொழுந்து விட்டறிகின்ற கொடிய தண்டனை வேதனை தரக்கூடிய நெருப்பிலிருந்து உங்களையும் குடும்பத்தார்களையும் உங்களுடைய வாரிசுகளையும் கியாம நாள் நொடி வரைக்கும் பாதுகாத்துக்கங்க. கியாமத்து நாளைக்கு பிறகு அந்த நரவில் தள்ளப்படுவதை நீங்கள் தவிழ்ந்துக்கங்கன்றான்லாம். நம்மின் மீது எத்தனை தாய் கிருபை கொண்டவனாக இருந்தால் நம்மிடத்தில் அல்லாஹ் தௌபாவை நெருங்கி தௌபாவை அடைவதற்காக நாம் அடைவதற்காக நம்மிடத்தில் வர்றான். பாசித்து கஃபை அவன் 2 கைகளையும் விரித்து வச்சிடறான் தௌபாவுடைய முதல் நாளே. அல் மின் முஸ்தஃபின் ஃபஃபிர் லஹு ஹல் முஸ்தர்ஸிகின் ஃபர்ஸுகுஹு ஃபஸ்அலு இறக்கமுடைய அல்லாஹ் என்னிடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்கள் ரஹ்மத்தை கேட்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆயுட்களிலே பலம் பொருந்தியதாக நல்ல அமல் செய்வதற்காக கேட்கக்கூடியவர்கள் கேளுங்கள், அதை நான் நிறைவேற்றி தருகின்றேன். ஹயாத்தை ரிஸ்கை ஆஃபியத்தை அஃபுவை உங்களுடைய வளத்தை இந்த உலகத்தில் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நான் தர்றேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு வாக்குறுதி தருகின்றான். ஆனால் நாம் அவனை நெருங்கி அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதியை பயன்படுத்தி கொள்வதற்கு தயங்கி கொண்டிருக்கின்றோம். நிறைந்த பாவங்களை நாம் எண்ணிலடங்காக செய்து கொண்டிருக்கின்றோம். விராட்டிஸாக உண்ணுவதை போன்று பாவங்களை விராட்டிஸாக தரம் பிரித்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களை மாறு புரிய வைத்தது யகூதி நசரானி. முஸ்லிம்களை வழிகெடுக்க வேண்டும் என்ற ஷைத்தானின் கோரப்பிடியலை மாட்டி நம்மளை கந்தா சிந்தலையாக ஆக்கி கொண்டிருக்காங்க. முதல்ல இந்த உம்மத்தை முஹம்மதியாவை கெடுப்பதே ஷைத்தான் என்று அவன் மீது பழிபோடுவதை விட நாம் தான் நம்மை கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொன்னான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வகல்லு அபுசாரக்கும் வஹ்ஃபது ஃபுரூஜக்கும்னா உங்களுடைய கண்கள் பார்வைகளை நீங்கள் இறுக மூடிக்கொள்ளுங்கள், 2 தொடைக்கு மத்தியிலே உண்டான அபத்தை பேடிக்கொள்ளுங்கள் என்றான். ஷைத்தானை விட நாம் தான் இன்றைக்கு அல்லாஹ்விற்கு நிறைந்த மாறுகள் செய்து கொண்டிருக்கோம்.
ஆனால் பழி ஷைத்தான் மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஷைத்தான் நம்மை நீ வழிகட்டி விடு என்று யாரிடத்திலும் உபதேசித்ததாக ஒரு டாட் நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லி கொடுத்த வாக்கியம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று வாழ்விலேயும் வாழ்வியலிலேயும் அமல்லையும் குர்ஆனிலேயும் ஸலவாத்திலேயும் திக்ரிலேயும் ஃபிக்ரிலேயும் வாழ்க்கையிலே நம்மிலிருந்து அவன் ஒதுங்குவதற்காக கற்றுக் கொடுத்த வார்த்தை தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அது அன்னில் நாமும் நீங்களும் சேர்ந்து ஷைத்தானின் மீது பழி போட்டுவிட்டு மிகப்பெரிய பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே. கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்றான். அப்போ கொண்டு மாதிரி நடக்கிறதா? அதுக்கு அது அர்த்தம் அல்ல. கண்களை பேணுங்கள், அபங்களை பேணுங்கள். வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு, ஹலாலை தேர்ந்தெடுத்து ஹராமை நீங்கள் விட்டொதுக்குங்கள். அல்லாஹ் சொன்னது இவ்வளோதான், 2 விஷயம். ஹராமை விட்டு ஹலாலை எடுங்கள், கண்களை பற்றி மூடிக்கொண்டு அபங்களை பேணுங்கள். நான் உங்களுக்கிட்ட கட்டளையை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பின்பற்றுதலை கொண்டு சரியாக பின்பற்றுங்கள். 2 2 2 அவ்வளோதான் அல்லாஹ் சொன்னது. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் வழிகெடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்லையும் நரக கிடங்கு நாம் வச்சுருக்கோம். எல்லா வீட்லேயுமே இருக்கும். என்னங்க நரக கிடங்கு? டிவி பெட்டி. ஒரு மனிதனை எளிதாக பாவம் செய்யாமல் அந்த பெட்டி ஒன்று இருந்த போதும் அவன் நரகத்திற்குரியவனாக அவனை மாற்றி அமைத்து விடுகின்றது. நாம சிந்திக்க வேணாமா? ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழிகள் என்ன? எல்லாம் மேலேயே குறை சொல்லிட்டு போன அர்த்தம் வேணுமே. ஷைத்தானை நரகத்தில் போட்டு பொசுக்குவான் அல்ல. இப்போ இந்த நரகவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஷைத்தான்கிட்ட போவாங்க. ஓ ஷைத்தானே, நீந்தானப்பா எங்களை நீ வழிகெடுத்த. நீ எங்களை வழி கெடுக்கலேண்டா நாங்கள் அல்லாஹ் ரசூலை அடைஞ்சு நல்ல வழியில் போயிருப்போம் என்று மக்கள் எல்லாம் நரகத்தில் கிடந்து வெந்து கொண்டே கேட்பாங்க. அப்போ அந்த ஷைத்தான் நரகத்தின் நெருப்பு மலை ஒன்றின் மீது ஏறி எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு உபதேசிக்கிறான். மக்களே, உங்களால் நானும் நரகத்தில் கிடக்கேன், வெந்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் நரகத்தில் வெந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை என்றாவது நான் நேரில் வந்து அல்லாஹ்வுக்கு மாறு புரிங்க, தொழுகாதீங்க, நோன்பு வைக்காதீங்க, வட்டி வாங்குங்க, பொய் சொல்லுங்க, இஸ்லாத்துக்கு மாறாக குஃபுரில் வாழுங்கன்னு யாராவது நான் உபதேசித்தேனா உங்களை? இரண்டாவது என் வழிக்கு வாங்கன்னு உங்களை கையை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்தேனா? மூன்றாவது என்னை யாராவது நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்று இந்த 3 கேள்வி ஷைத்தான் நாளைக்கு நரகத்தில் கேட்பான். இந்த மக்கள் கேட்டது ஒரு கேள்வி, எங்களை எல்லாம் வழிகெடுத்து நரகத்தில் போட்டியேன். அவன் கேட்டது 3 கேள்வி. 3க்கும் இவர்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ ஷைத்தான் சுருக்கமாக உபதேசம் பண்ணா, உங்களால் நான் நரகத்தில் வெந்து கொண்டிருக்கின்றேன். என்னை அல்லாஹ் முந்தியை பழிச்சிட்டான். ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம் வஇன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன். அவன் சாபக்கேடு சபிச்சுட்டு என்னை விட்டுட்டான். அவ்வளோதான் அவன் செஞ்சான், என்னுடைய எஜமான். நான் அவனுக்கு மாறே புரியலை. இருந்தாலும்
ஆதத்துக்கு சஜிதா செய்ய மாட்டேன்ட்டேன். இந்த ஒரு சஜிதாவுக்காக என்னை தூக்கி எறிஞ்சிட்டான்ல. ஆனால் அவனை நான் வணங்குறேன், அவன் சொல்படி கேட்குறேன், எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபரலாக்கப்பட்ட 35, நான் ஒரு சஜிதா தான் செய்யலை ஒரு நாளையில், ஒரே ஒரு நாளில். நீங்கள் ஒரு நாளைக்கு 35 ஃபரலாக்கப்பட்ட சஜிதாவை நீங்கள் நிந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எந்த வகையில் நியாயம்? நீங்களா வழிகட்டீர்களா, நான் உங்களை வழிகெடுத்தனா, என்னை நீங்கள் பார்த்தீங்களா என்ற கேள்வியெல்லாம் அந்த மக்களை பார்த்து கேட்குறான். பார்த்து விட்டு கடைசியை சொன்னால், மரியாதையாக ஒன்று சொல்கிறேன், கவனிச்சுக்கங்க. கொடுக்குறத வாங்கிட்டு பேசாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு கிடங்க அப்படின்னா. எல்லா அந்த நரக கிடங்கில் உள்ளவர்கள்லாம் அழுக ஆரம்பித்தாங்க. டேய், உங்களாலே நான் கிரிலர் சிக்கனை போன்று இந்த நரகத்தை 1000 ஆண்டுகளாக சுற்றி கொண்டிருக்கேன். என்னை வச்சு சுத்துன்னு சுற்றுறான்ல. மிர்பா கடையில் கிரிலர் சிக்கன் ஓடும். யாரும் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் பப்பாதி காவாசி அரைவாசின்னு அறுத்து கொடுப்பாரு. அது மாதிரி என்னை வச்சு இங்கே எல்லாம் சுற்றிட்டு இருக்கான் நரகத்தில். இந்த வேதனையில் நீங்கள் பேசுகிறீங்களே, பேசாமல் அவன் கொடுக்குற அந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு பேசாமல் போய் இருங்க மரியாதையாக. உங்களால் நான் அனுபவிக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க ஏனால. நான் எவனையும் வழி கெடுக்கலை, எல்லாம் ஏன் மேலே தான் பழி போடுறீங்க. ஆனால் நான் ஒரு மாறு செய்தது அல்லாவுக்கு தான். அவன் எனக்கு தண்டனை கொடுக்குறான், அது வேறு விஷயம். நீங்கள் என்னை குறை சொல்ல நியாயம் இல்லை. பேசாமல் கொடுக்குறத வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து தண்டனையை அணுவிங்க. அவனா என்ன செய்கிறான்றதை பார்த்து இறக்கப்பட்டான், படட்டும், படலண்டா, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. கேர்ஃபுல்லாக நீங்கள் வளர்ந்து அமல் செய்கிற பி கேர்ஃபுல்ன்றான் பார்த்தீங்களா, அது இல்லை உங்கள்கிட்ட. உங்களுக்கு ரசூலுல்லா வந்தாங்க, நபி வந்தாங்க, வேதங்கள் வந்துச்சு, வேத கிரந்தங்கள் வந்துச்சு, சூஃபுக்கள் வந்துச்சு. ஏண்டா படுவாவிக்கு பிறந்த வேல்களா நீங்கள் அதை போய் சிந்திக்கலை? ஷைத்தான் கேட்குறான். அப்போ தான் இந்த அறிவியினர்களாகிய காஃபிருக்கும் மஜூசிக்கும் யகூதிக்கும் நசரானிக்கும் இஸ்லாத்தை ஏற்று அதன் வழி வாழாத இறை மறுப்பவனுக்கும் கொஞ்சம் புத்தி உரைக்கும். எப்போ அந்த நரகத்தில் எரிமலை மாதிரி ஒரு மலையில் ஏறி செய்தான் உபதேசித்த பிறகு தான் இவனுங்களுக்கு உரைக்கும். ஆஹா அப்சூஸ் யாவைலா, நாங்கள் செஞ்ச கேடுதானா, நீ எங்களை வழி கெடுக்கலையான்னு திருப்பி கேட்பானா. அப்போ அவன் சொல்லுவானா, டே உங்களா புசகட்ட பயிலுக்கு பிறந்த பயில்களா, என்னையே நானே சீர்திருத்த முடியல, உங்களை எங்கடா நான் வழி கெடுத்தேன்? என்னை எவனாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த எல்லாமே ஓதுவாங்க குரான் ஓதும்போது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அது அல்லாஹ் சொன்ன வாசகம். நீனு சொல்லிட்டு போயிருக்கலாமே. சொன்னவனையே நான் வழி கெடுத்தேன், நீ சொல்லாதவனா நான் விட்டுருவேனா? நான் வழி கெடுத்தேன், நீ எதை வச்சு சொல்கிற? நான் வழி கெடுத்தேன்னா எந்த வகையில் என்பது உங்களுக்கு அறியாது. ஆகையினால மானம் மரியாதை வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு போய் அந்த நரகத்தில் தர்ற தண்டனையை அனுபவிச்சுட்டு மின் ஷஜரத்தி மின் ஜக்கும் என்பதை சாப்பிட்டுக்கிட்டு அல்லாண்டு கடங்கன்ட்டான். பதில் பேச முடியல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலா என்ன சொல்கிறான்? வஇதா லகுல்லதீன ஆமனு, இறை மறுப்பவர்கள், குஃபுர்கள், காஃபிர்கள், மஜூசிகள், யகூதிகள், நஸ்ரானிகள், விராட்டிஸாக இருக்கக்கூடியவர்கள் மூமினை கண்டால் காலு ஆமன்னா, நாங்களும் ஈமான் கொண்டவர்கள் என்று நடிப்பார்கள். வஇதா ஹலவ், மூமின்களை விட்டு போய்விட்டா, இலா ஷயாத்தீனிஹிம் ரூசல் காஃபிர், அந்த இறை மறுப்பவர்களுடைய தலைவரிடத்தில் இவர்கள் போய்விட்டால் காலு சொல்வாங்க, இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் கேலிக்காக அங்கே போயிருந்தோம், கிண்டலுக்காக போயிருந்தோம், அவங்கள யாரையும் நாங்கள் ஏற்றுக்கல, உங்களை தான் தலைவராக ஏற்றிருக்கோம் என்று
அந்த மாறு புரிகின்ற மாபாவிகள் குஃபுரில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாயில் ஒன்று புறத்தில் ஒன்று, நஃப்ஸில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று, செயலில் ஒன்று செயல் திறனில் ஒன்று வைத்து செய்யக்கூடியவர்கள்தான் இந்த முன்னால் கூறப்பட்ட அல்லாஹ்வுடைய அதுவு எதிரிகள். ரெண்டாவதாக அல்லாஹ் சொல்றான், குழப்பத்தை உண்டு பண்ணுவதே தான் இணை வைப்பது, சர்ரு தீங்கு செய்வது, நல்லோர்களை குறை காணுவது குஃப்ரீன்களுடைய வாழ்வின் தரம். அல்லாஹ்வாகிறவன் அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், யார் உங்களை நையாண்டி பண்ண தான் அங்கேயும் இங்கேயும் வர்றோன்னு சொன்னாங்களோ முனாஃபிக்கிட்ட, அவர்களை அல்லாஹ் ஏளனம் இழிவாக்குகின்றான். வயமுதும் ஃபீ துக்யானிஹிம் யமஹூன், நல்லதை உணரல நீண்ட தூரம் அவர்கள் இருளை நோக்கி தான் செய்கின்ற தவறின் பக்கமே சென்று கொண்டிருக்கின்றனர், அவர்கள் திருந்துவதை போன்று இல்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். முனாஃபிகீன்கள், முஷ்ரிக்கீன்கள், மஜூசிகள், எதிரி யகூதி நஸ்ரானிகள், இன்னும் பற்பல வகையிலே குஃபுர் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த கேள்விக்கு என்ன நாம் பதில் தயார் வைத்திருக்கின்றோம், தயார் ஆக்கியிருக்கின்றோம் என்பதை இங்கே ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனின் சாரம்ச மூலங்கள் வெளி அர்த்தத்தையாவது நாம் உணரணும். அதில் அந்தரங்கம் அதுக்கு அந்தரங்கம் கல்வி, ஞானம், நல்லொழுக்கம் எல்லாம் இருக்குது உள்ள. ஆனால் குர்ஆனில் நாம் 666 ஆயத்து 6667 4:6 இந்த ஆயத்துக்களில் வந்த அந்த சாராம்சத்தையாவது நாம் விளங்கியிருக்கின்றோமா, படிக்கின்றோமா? படியுங்கள், குர்ஆனை கையில் தூக்குங்க. இன்னைக்கு ஒருத்தர் சந்திச்சா நாம் பெருமையாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா கேட்குறோம்? நல்லா சிந்திக்கணும். என்ன மாத்திரையில் ப்ரெஷருக்கு திங்கிறீங்களா, சுகருக்கு திங்கிறீங்களா? அது பெருமையாக கேட்குறேன். மாத்திரையை எடுத்துக்கிட்டீங்களா? உன் வீட்லையா வந்து எடுத்துக்கிட்டாங்க? அப்புறம் ராவில் தூங்குறீங்களா? தூக்க மாத்திரை போடுறீங்களா? ராத்திரியில் களி குடிக்கிறீங்களா? ஒன்று திங்கலையா? இட்லி திங்கிறீங்களா? பிரியாணி திங்கிறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் ஒருத்தர் சந்திக்கும் போது நாம் கேட்குறோம். நல்லா விளங்கிக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு முதல் சொன்னாங்க. முதலில் சொல்லக்கூடிய இந்த சுவர்க்கத்துடைய சொல்லின் ஷிஃபா ரஹ்மத் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இரண்டாவதாக முசாஃபஹா செய்ய சொன்னார்கள். முஆனகா செய்ய சொன்னாங்க. முசாபகாவது குறைஞ்சது செய்யணும். 2 கையை பிடிச்சி ஒரு கையில் கொடுக்குறான் நஸ்ரானி யஹூதி மாதிரி. ஒன்றுமே சந்தர்ப்பம் இல்லை, ஜாமான் வச்சுருக்கோம், ஊருக்கு போகிறோம், பஸ்ஸில் ஒரு கம்பெனி ரயிலில் ஒரு கட்டையை பிடிச்சிருக்கோம் உழுகாமல், அப்போ ஒரு கையில் அப்படி கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பில்லை. நிர்பந்தம், சும்மா இருக்கும்போது பள்ளிவாசலே ஒரு கை கொடுக்கணும், அதாடா முசாபா. அது நஸ்ரானி யஹூதியுடைய பழக்க வழக்கம், தற்பெருமைக்காக கொடுப்பது. இரண்டாவதாக முசாஃபஹா. அந்த முசாபஹாவில் என்ன மோதுறோம்? அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி ஓதுறோம். அடுத்து பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபித்தாரைன். இதுலேயும் மருந்து இருக்குது, சலாத்திலேயும் மருந்து இருக்குது, இந்த ஓதக்கூடிய முசாஃபஹாவுடைய துவாவிலையும் மருந்து இருக்குது, செலவாத்தும் இருக்குது. அப்போ அப்படி சந்திச்சாங்க, யாருக்கும் நோய் இல்லை. பார்த்தோன்னே ஹேய் நல்லா இருக்கீங்களா, இல்லை தொழுகையாளியாக இருந்தால் சிம்மனாச்சுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்,
ஏண்டா 2 ஏண்டா மௌத்தாக்குறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லி தொலைங்க. சொல்கிறது கிடையாது. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, தாய் பிள்ளைக்கு அல்லது பிள்ளை தாய்க்கு தந்தைக்கு, பெரியவர்கள் சின்ன பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைகள் பெரியவர்களுக்கு இந்த சலாம் என்பதை வெக்கிச்சு போகக்கூடியதாகிடுச்சு. ஃபோன் போட்டோன்னே அது ஒரு ஸ்டைலாக ஹலோ ஹலோ ஃபோன் போட்டோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு பேசுங்களேன். ஃபோன் எடுத்தவனே ஹலோ 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 ஹலோ, அது பெருமையா? ஹலோண்டா என்ன அர்த்தம்? உலகத்தின் இன்பத்தை பெற்று விட்டாயா, எப்போ நீ மௌத்தா போகிறேன்னு அர்த்தம். நல்லா விளங்கிக்க. நீ ஹலோ இங்கிலீஷாக நினைக்காத. கல்வத், நீ தனிக்க போகிறேன்னு அர்த்தம். அதுதான் ஹலோ. கலோரின்றோம். கலோரி குறைஞ்சா உடம்பு நல்லா இருக்குன்றான். நீ தான் திங்கிறதே கலோரியாகவே இருக்க, அப்புறம் எப்படி உடம்பு இதாகும்? மாத்திரை பெருமையாக மாத்திரை சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்குறது இல்லை, மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா தொடர்ந்து எடுத்துக்கங்க. அப்போது அல்லாஹ்வுடைய லானத் அலா, நல்லா விளங்கிக்கங்க. இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அலா அறிந்து கொள்ளுங்கள், லானத்துல்லாஹி அலல் காதிபீன், என்னுடைய உண்மையை பொய்ப்படுத்துவர்களுக்கு, அந்த பொய்யர்களுக்கு லானத்து தான் தான்லாம். இந்த சுகரு பிரஷரு, ராத்திரியில் தூங்காமல் மாத்திரை திங்கிறது, 15 நாளைக்கு ஒருக்க, மாதத்துக்கு ஒருக்க 10,000 5,000த்துக்கு மாத்திரை மூட்டையை வச்சுக்கிறது பக்கத்தில். இங்கே இல்லைண்டா ஃபோன் பண்ணி மாத்திரை வந்துடும், வீடு தேடி வரும் மாத்திரை, அப்படி வச்சுருக்கான். ஃபோன் பண்ணாவே மகரிப் நேரம் மாத்திரையை கொண்டாந்து கொடுத்துட்டு 5,000 10,000த்தை பிடிங்கிட்டு போயிடுவான். இதை திண்டி சாகாது, வேறு என்ன கெமிக்கல். ஆனால் அல்லாஹ் சொன்னானே, என்கிட்ட ஒரு மருத்துவ கூடம் இருக்குது, பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த மருத்துவ பல்கலைக்கழகம் தீனால் மட்டும்தான் அதை தொட முடியும், அந்த காலேஜுக்குள்ளே போக முடியும். தீனுடைய கையெழுத்து வேணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக். அந்த டீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாதான் அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்திலேயே நுழையும் போதே உன்னை டக்கு 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 டக்குன்னு எல்லாம் மூளை தோல்லேருந்து முடியிலிருந்து, முடி எத்தனை பிரிவாக இருக்குன்றதுலேருந்து கீழ் குதிங்கால் வரைக்கும் உண்டான தூசி வரை பார்ட்ஸாக டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுக்கப்படும். இதை யாராவது அறிஞ்சிருப்பீங்களா? சேலஞ்ச். அல்லாஹுவின் மீது ஆணையாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த குர்ஆனில் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபா என்ற டீன் பல்கலைக்கழகத்தின் தலைவரால் நமக்கு தரப்படுகின்ற அந்த சுகாதாரம்தான் மருத்துவ கலாச்சாலைகளுக்கு இன்றைக்கும் அது மருந்தாக சென்று உலகத்தில் டீன்களாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு. என்ன நோய்க்கு மருந்தில்லை? நமது நாட்டில் என்ன வளம் இல்லை? அதே போன்று குர்ஆனில் என்ன வளம் இல்லை, என்ன நலன் இல்லை, அத்தனையும் உண்டு. 6666 ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தில் குர்ஆனை வட்டுருக்கமாக அல்லாஹ் வச்சுட்டான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தன்சீலு மிர் ரப்பிர் ரஹீம். என்னப்பா குர்ஆனை பார்க்குறீங்களா, ஓதுறீங்களா, அர்த்தத்தை பார்க்குறீங்களா, சிந்திக்கிறீங்களா? ஹாஃபிஸாவான தராவியில் தொழு வச்சிடுறார், அஜர்தானா அர்த்தம் செய்கிறாங்க, கல்விமான்களாக இருந்தால் கல்வியை போதிக்கிறாங்க, ஆரிஃப்களாக இருந்தால் இர்ஃபானை சொல்லித்தர்றாங்க, மஜுதூபு அபுதால் அப்படி இருந்தால்
அவங்க ஜதுபை உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தஜல்லியத்தை, ரசூலுடைய ஜலால் ஜமாலியத்தை உள்ளத்தில் ஏற்றுறாங்க. குர்ஆனை கொண்டு இத்தனை வேடிக்கைகளும் இத்தனை பொருள் காட்சிகளும் குர்ஆனுக்குள்ள அமைஞ்சிருக்கு. ரப்பிர் ரஹீம்ட்டான். இந்த ரஹீம் தான் அந்த மூல மருந்துக்கு எல்லாம் தயார் செய்கின்ற மூலப்பொருள்களை குர்ஆன்ல அல்லாஹ் வச்சிருக்கான். பிரசரா, அதுக்கு குர்ஆன்ல ஆயத்து உண்டு. சுகரா, அதற்கும் குர்ஆனில் ஆயத்து உண்டு. தூக்கம் இல்லையா, அதற்கும் குர்ஆனில் ஆயத்து உண்டு. ஏன் தெரியல உங்களுக்கு? பிள்ளைய கொண்டு கட்ட கிளாஸில் விடுறான். ஆனா அவனா ஏன்னா ஐயண்ணா ஊனா ஓனா உக்கண்ணா இக்கண்ணா அக்கண்ணாண்டோ சொல்லித்தர்றாங்க. இங்கிலீஷ் மீடியத்தை விட்டா ABCD, A ஃபார் ஆஃபில், B ஃபார் பிஸ்மில்லா, C ஃபார் ஊர் சிரிச்சு போவாத, S ஃபார் யாருக்கும் எசஞ்சிராதே அல்லாஹ்வை தவிர. இப்படியாக நமக்கு பாஷைக்கு தகுந்தால் போல் போதிக்கப்படுது. இன்னொன்று அலிபே தே, அலிபேஜர் அப்பு, அலிபேஜர் இப்பு, அலிபே பேசு உப்பு இப்போ ஆ இ உ அப்படின்ட்டான். தசி திசு துசுன்றான். அப்போ தால் சீன்ஜர் தால் சீன் ஜபர் தஸ், தால் சீன்ஜர் திஸ், தால் சீன் பேசு துசுன்னு சொல்லி கொடுத்தோம் நாங்கள். இப்போ என்னடா தசு துசு திஸ்ன்றான். ரயில் போகும்போது பார்ப்பீங்க, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோன்னு சிண்டு போகும். என்னண்டாக்கா புகையோடு காற்று போவோம் அந்த ஸ்ப்ரிங்கில். அப்புறம் கொச்சக்குன்னு போவோம். அது மாதிரி தசி திசு துசு அவ்வு இவ்வு ஒவ்வுன்றான். என்னாங்கடா சகோதரர்களே, காலங்களும் நேரங்களும் கடந்து செல்கின்ற பொழுது நமக்குள் தான் செல்கின்றது என்பதை மறந்து வாழ்வது மனிதனுடைய மரபு. ஆனால் மிருகங்களும் கீழ் இருக்கின்ற பொருள்களும் காலத்தை தனக்குள் வைத்திருக்கின்றது. மனிதன் ஒருவன்தான் காலத்திற்கும் மனோ இச்சைக்கும் மருத்துவத்திற்கும் உள்ளால் இருக்கின்றான். இதை எப்படி நாம் நீக்கிக் கொள்வது? நீக்குவதற்கான என்ன அவகாசங்கள் நாம் செய்வது? வெறுமனை அமல் செய்தால் மட்டும் போதாது. வெறுமனை உலகத்தை சம்பாதித்து மேல் காரியங்களை செய்தால் போதாது. குர்ஆனின் மூலம் ஃபண்டமெண்டல் அடிப்படையை நாம் விளங்க வேண்டும். குர்ஆனின் ஆற்றல். அதனால தான் எந்த மாசத்திலையும் இறக்கல அல்லாஹ் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் அல்லாஹ் நம்மளை. குர்ஆன் அல்லாஹ் இறக்கியிருக்கான். அடுத்து நீண்ட ஆயத்து, அடுத்த சப்ஜெக்டுக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஏழைய மாசத்தில் நான் இதை இறக்கலப்பா, ரமலானில் தான் இறக்கியிருக்கேன். அல்லாஹ் நூர், ரசூல் நூர், ரமலான் நூர், குர்ஆன் நூர். 4 நூர் 5ஆம் நூறாகிய மனிதனிடத்தில் உள்ளத்தில் சஞ்சரிக்க வேண்டும். அது இருந்தால்தான் அதை விளங்கி நாம் சீர்திருந்த முடியும். சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க பரிசருக்கு எல்லாத்துக்கும் குர்ஆனில் மருந்து இருக்குன்ட்டீங்க, அதை சொல்லித்தர முடியுமா என்று உங்களுடைய ஏக்கம் எம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை எடுங்கள், உங்களுக்கு விளங்கும். விளங்கவில்லையானால் அறிஞரிடத்தை கேளுங்கள். உங்களுக்கு குர்ஆனில் எல்லா மருத்துவமும் நிறைந்து காமிலாக முத்திரையிடப்பட்டு உங்களை எதிர்நோக்கி நிற்கின்றது. அதை தொடாத மூதேவிகள் தான் இன்றைக்கு கூட்டமாக ஆஸ்பத்திரியிலே செலவழிக்கின்ற பொருளை ஏழை எளியோருக்கு தர்மமாக கொடுத்து விட்டால் நோய் ஏது? சில பேர் சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருங்க. பேயே நீ தான். நோயே உனக்குள் இருக்கக்கூடிய எண்ணம் தான். ரெண்டும் ஓன்ட்டு தான் இருக்கு. ரெண்டுக்கு நீ பாரு.
என்ன ட்ரீட்மெண்ட், மூலம் என்ன, ஃபண்டமெண்டல். அதுதான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில் இருந்து அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக்கு யார் ரஹ்மர் ராஹிமீன் முடிவுட்டுருச்சு, கேட்கலாம், அதனால ஒன்றும் இல்லை, அந்த பத்து முடிஞ்சு போச்சு, அதோடைய சிறப்பு. இரண்டாவதாக அல்லாஹும்ம அஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். எத்தனையோ வகை தௌபா, ஆனால் ரமலானில் கேட்கக்கூடிய தௌபா இது. பாவத்திற்காக அல்லாஹ்வை இடத்தில் நாம் சென்று அஞ்சி அழுது தொழுது மன்றாடி பாவம் பிழை பொறுக்க நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து குர்ஆனை கையில் ஏந்தி நாம் விளங்க ஆரம்பித்தால், ஓத ஆரம்பித்தால், பேய் பெசாது பில்லி சூனியம் உலகத்தில் வறுமை எதிரிகள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் ரசூலுடைய உதவி தனித்து நமக்கு கிடைக்கும், இறங்கி கொண்டே இருக்கும். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இரவிலை செய்த பாவங்கள், பகலிலே செய்த பாவங்கள், யா அல்லாஹ் எங்களுடைய இயல்புகள் பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்க அந்த செய்த பாவங்கள் எல்லாத்தையும் நீ மன்னித்து எங்களை சாந்தி சலாம் சமாதானமுடைய மக்களாக வாழ வைத்து ரஹ்மத்தை அடைந்தோம், மகஃபிரத்தையும் முழுமையாக அடைவோம். இன்னும் பல்வேறான ரஹ்மத்து ராகத்து அஃபு ஆஃபியத்திற்குரிய ரமலானை எங்களுடைய ஹயாத்திலே சந்திக்க, எங்களுடைய ஹயாத்திலே பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நீண்ட ரிசுக்குகளையும் நல்ல பல சாலிகான அமல்களையும் முன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜும்ராவையும் இந்த குர்ஆனை எங்களுடைய ஹயாத்திலே விளங்கி வெறும் அர்த்தமாவது நாங்கள் விளங்கி பார்க்கக்கூடிய ஒரு நசீபை எங்கள் அனைவருக்கும் பிச்சரங்களுக்கும் எங்களுடைய வாரிசுக்கும் கியாமன்னோனை நாள் தந்தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா வத்தபிஊனி அலல் இஸ்லாம்.